வேறு வழியே இல்லை. இந்த காலை அறுவை சிகிச்சை செய்து துண்டித்து தான் ஆக வேண்டும். இவருக்கு வேறு மாற்று வழியே இல்லை அப்படின்னு ஜாம்ஷெட்பி ஜிஜிபாய் ஹாஸ்பிட்டலில் 1861ஆம் ஆண்டு ஜெகநாத் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வருது. 3 டாக்டர்கள் இந்த முடிவுக்கு வரார்கள். டாக்டர் பாவுஜி, டாக்டர் ஹண்டர் அண்ட் டாக்டர் ஃபாகர்டின்னு ஆங்கிலேய டாக்டர்கள் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்துவிடுறார்கள். திக்கிட்டவர்களுக்கு தெய்வமே துணை அல்லவா. ஜெகநாத் மும்பையிலிருந்து அவருடைய நண்பர்கள் சொன்னதன் காரணமாக அக்கல்கோட்டுக்கு வந்து சுவாமி மகாராஜை சரணடைந்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? இது முதல் அற்புதம். ஒரு அக்னிஹோத்ரி இருந்தார். அவர் அக்கல்கோட் சுவாமி மகாராஜ் வந்து மிகவும் பக்தி அவருக்கு. அவருக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை என்னன்னா பர்ஃபி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. இந்த பர்ஃபி சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையை மகாராஜ் எப்படி கையாண்டார்? இதனால் அவருக்கு என்ன நடந்தது? இது 2வது திருவிளையாடல். தொழிலில் நிறைய பேருக்கு வில்லங்கம் அப்படிங்கிற விஷயம் இந்த பத்திரங்கள் எல்லாத்துலேயுமே வந்துடும். அந்த காலத்தில் ஒரு விவசாய தொழில் பார்த்துட்டு இருந்த அக்கல்கோட் சுவாமி மகாராஜோடைய ஒரு பக்தர், அவர் அந்த விவசாய தொழிலில் நல்ல லாபம் வந்த காரணத்தினால அந்த கடனை முன்னாடியே திருப்பி செலுத்தணும் அப்படின்னு முடிவு செய்யும் பொழுது அந்த கடன் கொடுத்தவர் குல்கர்ணி அப்படிங்கிறவர் அவருக்கு என்ன இடையூறு செய்தார்? அதிலிருந்து எப்படி சுவாமி மகாராஜ் அவரை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து அவருக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்பட மாதிரி செய்தார் அப்படிங்கிறது தான் இன்று பார்க்க போகிற 3வது அற்புதம். வணக்கம். ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. ஜெய ஜெய சுவாமி சமர்த்த. ராமநவமி நன்னாளில் அண்ணாமலை அடிமை சேனல் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஸ்ரீ சுவாமி சமர்த்த அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகர் அப்படின்னு இந்த உலகத்தை எல்லாம் அருளால் அனுகிரகத்தால் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அந்த அருட்பெருங்கடல் அந்த சுவாமி மகாராஜ் பக்தர்களுக்கு செய்த அற்புதங்கள் எல்லாம் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜெகநாத் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு காலில் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு எல்லாருக்கும் தெரியல. ரொம்ப 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 மோசமாய் அது அந்த கேங்க்ரீன் போல் பரவ ஆரம்பித்த காரணத்தினால என்ன அதுக்கு வழி, மாற்று அறுவை சிகிச்சை என்ன பண்ணணும் எதுவுமே யாருக்கும் தெரியல. முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 3 டாக்டர்கள் பாம்பேயில் இருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே 1845ஆம் ஆண்டே துவங்கப்பட்டது தான் அந்த ஜே ஹாஸ்பிட்டல், ஜாம்ஷெட்ஜி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இன்னும் கூட இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த முடிவுக்கு வந்தது மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலை துண்டித்தே ஆக வேண்டும், காலே போயிடும் அப்படிங்கிற நிலைமை. அது மட்டும் இல்லை, இவருக்கு அது கால் போகிறது கூட பெரிய விஷயமா தெரியல. அந்த வலி ஒவ்வொரு நாளும் அந்த மரண வலி, இந்த கால் வலி அப்படிங்கிறது, மூட்டு வலி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த கஷ்டம் வரும் பொழுது ஒரு விதத்தில் ஒரே ஒரு நன்மை இருக்குது. என்ன அப்படின்னா, எந்த கஷ்டமோ எந்த சோதனை வந்தாலும் அதால் நடக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சோதனையோ கஷ்டமோ நம்மை ஒரு ஞானியோ மகானியோ நோக்கி நம்மளை அங்கே கொண்டு போய் செலுத்தும். அது அந்த தேடலில் செலுத்திடுது அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு அந்த பிரச்சனைக்கான விடை கண்டிப்பாக கிடச்சிடும். அந்த ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையோ சோதனையோ வந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு நடக்கக்கூடிய நன்மை. இவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தபோதே இவர் நண்பர்கள் கிட்ட போகிறார். அக்கல்கோட்டில் போய் வாழ்ந்து சுவாமி மகாராஜ தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சரியாயிடும். இவரால் நடக்க முடியாது, தவழ்ந்து தான் போக முடியும். அதனால் இவருக்கு ஒரு உதவியாளர் ஏற்பாடு பண்ணி கொண்டு அவரும் இவருடைய மனைவியும் சுவாமி மகாராஜை நோக்கி அக்கல்கோட்டுக்கு பயணமாகிறார்கள். அக்கல்கோட்டில் வரார். இவருடைய அந்த உதவியாளர் வந்து இவர் அப்படியே தூக்கிட்டு வர்றார். ஏன்னா இவர் குழந்தை மாதிரி தூக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இவர் காலில் சுத்தமாக வலுவே இல்லை, ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கார். சுவாமி மகாராஜ் வந்து நேரில் தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த தம்பதியினர் வரார்கள். சுவாமி மகாராஜ் பார்க்க வரார். பார்க்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே அவ்வளோ கூட்டம், வெயிலாக இருக்கு. அங்கே இவருக்கு அப்படியே அந்த வேர்வையெல்லாம் ரொம்ப அதிகமாக வருது. வேர்வையோடு அதிகமாக இவருக்கு என்ன ஆகுதுன்னா, சுவாமி மகாராஜை பார்த்தோன்னா அவ்வளோ கண்ணிலேருந்து கண்ணீர் தாரையாக வருது. வலி வலி வலி, மகாராஜ் எனக்கு காப்பாற்றுங்கோ, எனக்கு வேறு வழி கிடையாது, தாங்கள் தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு புகலிடம் அப்படின்னு சுவாமி மகாராஜா சரணாகதி அடைஞ்சு இவர் கேட்டுக்கிறார். சுவாமி மகாராஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கணவன் மனைவி 2 பேரையும் நோக்கி அவருடைய அந்த அபயஹஸ்தத்தை காட்டி கையை உயர்த்தி விடுகிறார். அப்படின்னு சொன்னாலே அந்த பிரச்சனைக்கு தீர்வு வர ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறதுக்கு சுவாமி திருவுளம் செய்து விட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சுவாமி மகாராஜ் ஆசீர்வாதம் பண்ணுறாரா. அங்கே என்ன ஆகுது, வெயில் அதிகமாக இருக்க காரணத்தினால இவர் அந்த காலெல்லாம் பேண்டேஜை போட்டுன்னு வந்திருக்காரு இல்லையா. அப்புறம் அந்த இதெல்லாம் பட்டியெல்லாம் பிரிக்க சொல்லிட்டார் அவருடைய உதவியாளர்கிட்டக்கு. அப்போ சுவாமி மகாராஜ் சொல்கிறார், அதை எல்லாத்தையும் தூக்கி வீசிடு அப்படிங்கிறார். இவரும் அந்த உதவியாளரும் அதே போலவே தூக்கி வீசிடுறார். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உன்னுடைய கஷ்டமெல்லாம் படிப்படியாக சரியாக ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது மகாராஜ் உணர்த்துறார்.
அங்கிருந்து இவர்கள் அங்கே இருக்கார்கள். சுவாமி மகாராஜ் பார்ப்பதுக்கு அதிகமான கூட்டம் இருந்த காரணத்தினால இவர் ஒரு புறமாக போய் உட்கார்ந்து கொள்கிறார். இவருக்கு இன்னொரு பயம் என்னன்னா, இவ்வளோ பேர் வராலே யாராவது தவறுதலாக தன்னுடைய கால் மீது எங்கேயாவது கால் வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவரால் அந்த வலி தாங்கவே முடியாது. அதனாலும் இவர் ஒரு புறமாக போய் உட்காந்து சுவாமி மகாராஜ் தரிசனம் பண்ணி கொண்டே இருக்கார். குரு பார்க்க கோடி நன்மை, சுவாமி மகாராஜ் ஏற்கனவே அபயஹஸ்தம் காட்டிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி கொஞ்சம் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது இவர் ஒரு வாட்டி சுவாமி மகாராஜை பார்க்க வரும்போது சுவாமி மகாராஜுக்கு நல்ல பழங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுறார். பழங்கள் சமர்ப்பணம் பண்ணும்போது மனசில் ஒன்று கேட்குறார், சுவாமி நான் இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கேன், இந்த மருந்தெல்லாம் விட்டுனால எனக்கு ஒரு தீர்வு வேணும், நீங்கள் தான் ஒரு வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி மகாராஜ் இரண்டாவதாவது என்ன சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன அப்படின்னால், புதிய மருந்துகள் வந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டார் சுவாமி மகாராஜ். சரி, இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு வரப்போகிறது அப்படிங்கிறத மகாராஜ் சொல்லிட்டார். சரி, புதுசாக ஏதோ உனக்காக மருந்துகள்லாம் தயாராகி கொண்டிருக்கு, அதெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சுவாமி மகாராஜ் சொல்லிடுறார். இவருக்கு அதை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாகிறது. இப்படியே கொஞ்சம் நாட்கள் நகர்றது. அந்த வலி தாங்க முடியல, வலி நீங்கின மாதிரி தெரியல. இவரை அவருடைய அந்த உதவியாளர் அவர் பின்னாடி உட்காந்து கூட்டின்னு வந்து கொண்டிருக்கார். அப்போ இவருக்கு என்ன கேள்விப்படுறாருன்னா, சுவாமி மகாராஜ் நார்குண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காருன்னு கேள்விப்படுறார். நார்குண்ட்ங்கிறது அங்கேருந்து 7 மைல் தள்ளி இருக்குது அக்கல்கோட்லேருந்து. சரி, அங்கே போய் சுவாமி மகாராஜ தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு இவர் போகிறார். இந்த நிலையில் அவருடைய வலி எல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுறது நிறுத்திட்டார்னா, அந்த மாத்திரை சாப்பிட்றது எல்லாத்தையும் நிறுத்திட்டார். வெறும இவருக்கு அது என்ன அந்த காலில் தடவ வேண்டிய அந்த தைலம் மெதுவாக அதை மட்டும்தான் தடவை இருக்கார். இப்போது இவர் மனசுக்கு இவருக்கு மருந்துகள் மேலே நம்பிக்கை மெதுவாக குறைய ஆரம்பிச்சுட்டு சத்குரு சுவாமி சமர்த்த மேலே அந்த நம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே வருது. அப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டு வருது. இந்த நார்குண்டை நோக்கி இந்த 3 பேரும் போகிறார்கள். அங்கே சுவாமி மகாராஜோட அற்புதமான தரிசனம் கொடுக்குறார். சுவாமி மகாராஜோட தோள் மேலே ஒரு கிளி உட்காந்துன்னு இருக்கு. சாட்சாத் அன்னை மீனாட்சியோட சுரூபமாக சுவாமி மகாராஜ் அங்கே காட்சி கொடுக்குறார். இவருக்கு பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷமாயிடுறது. சுவாமி மகாராஜோட பாதங்களில் விழுந்து ஒன்று சொல்கிறார், சுவாமி என்னை வாழ வைக்கணும்னா வாழவை, எனக்கு நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா உயிரோடு விடாத, இந்த வலி என்னை ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்துறது, நான் உன் சரணாகதி அடைஞ்சிட்டேன், எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும், நீ தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு புகலிடம், நீ என்ன பண்ணாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி, இந்த மருந்தெல்லாம் நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரோட சுவாமியோட பாதத்தில் விழுந்து அவ்வளவு அளவுக்கு அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, மனசில் இருக்கக்கூடிய அந்த வலி காரணமாக. ஆனால் அந்த வலியில் அந்த பக்தியோட வலிமையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுவாமி மகாராஜ் பார்க்குறார். சுவாமிகளோட பாதத்துக்கு அந்த பாதாபிஷேகமே பண்ணிட்டார் இந்த அவரோட கண்ணீர்னால. சுவாமி மகாராஜ் கேட்குறாரு, சரி முதலாளி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறார், எனக்கு நான் யாருன்னே தெரியலே சுவாமி, இப்போ முதலாளி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாத் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சட்டை பையில் 2 சின்ன வெள்ளி பாதுகை பண்ணி வச்சிருக்கார். அந்த 2 வெள்ளி பாதுகை எடுத்து சுவாமி மகாராஜ் முன்னாடி வைக்கிறார். இந்த நேரத்தில் பார்த்தோம் சொன்னால் சுவாமி மகாராஜோட 4 துறவிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு துறவி அவரை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வேலை நிச்சயமாக நல்லபடியாக முடிந்துவிடும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறார். அவருக்கு மனசுக்கு ஒரே சந்தோஷமாகிடுறது. அப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரோட மனைவி அங்கே சேர்ந்துடுறா. சேர்ந்து அவங்க அந்த மனைவியும் சுவாமி மகாராஜ் கிட்டக்கு அழுதுண்டே, சுவாமி இதற்கு ஒரு தீர்வு தாங்கள் தர வேண்டும் அப்படின்னு மறுபடியும் கேட்கும் பொழுது அவர் மறுபடியும் சொல்கிறார், அதே துறவி சொல்கிறார், உங்களுடைய வேலை நல்லபடியாக முடிந்துவிடும், தாங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்புறம் அந்த 2 பாதுகை வச்சிருக்காரு இல்லையா இவர், அந்த பாதுகை 2 மேலேயும் சுவாமி மகாராஜ் அவருடைய கரம் பதித்து ஆசீர்வாதம் செய்து விடுறார். இவர் அந்த 2 பாதுகையும் பயபக்தியுடன் மறுபடியும் அவரோட சட்டைப்பைக்குள்ளேயே வச்சுன்றார். அந்த பாதுகையை எடுத்துக்கிறார். அதை பொக்கிஷம் போல் பாதுகாத்து எங்கே வாழறாங்களோ அந்த ஜோஷியோட வீட்டில் போய் அந்த பாதுகையை வைத்து விடுகிறார்கள். அடுத்த நாள் சுவாமி மகாராஜை போய் தரிசனம் பண்ண போகிறார்கள். அப்பொழுது சுவாமி மகாராஜ் ரொம்பவும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறார். சீற்றத்துடன் காணப்பட்ட சுவாமி பார்த்து இவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் சுவாமி மகாராஜ் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி, சரி தாங்கள் மும்பைக்கு செல்லலாம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி, நீங்கள் கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இவாளுக்கு சரி சுவாமி மகாராஜ் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேக்கு வந்துடுறார்கள். அப்பொழுதுதான் இந்த பாதுகையை எடுத்துன்னு வந்தார் இல்லையா, இவர் என்ன பண்ணுறார், சுவாமி மகாராஜோட நாமாவை ஜபம் பண்ணுறார். ஸ்ரீ சுவாமி சமர்த்த ஜெய ஜெய சுவாமி சமர்த்த அப்படிங்கிற பகவன் நாம ஸ்மரணையில் இறங்குறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணுறார். அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்தை மட்டுமே மருந்தாக பருகிறார். இவருக்கு காலை நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து துண்டித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொன்னது.
ஆனால் மகாராஜ் அந்த விதியை மாற்றணும் முடிவு பண்ண காரணத்தினால அந்த பாத தீர்த்தத்தை மட்டுமே பருகின்றார். மெதுவாக இவரே பார்க்கிறார் அதிசயம். அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த நோய், அந்த வியாதி அதெல்லாம் அப்படியே சரியாகி காலில் மறுபடியும் ஒரு வலிமை ஏற்பட ஆரம்பிக்கிறது. மனசில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் பக்தியையும் வலிமை இருந்தது அப்படின்னு சொன்னால் கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் நிச்சயமாக கொடுப்பான். எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை தூள் ஆக்கக்கூடிய ஒரு வலிமையை அந்த பக்தி நமக்கு கொடுக்கும். குரு பக்தியால் இது சாத்தியப்படும். அந்த கால்கள் நல்ல வலுவிழந்திருந்த நிலைமை மாறி நல்ல அந்த கால்கள் நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் பாவுஜி அப்படின்னு இவருக்கு தெரிந்த அந்த டாக்டரை நோக்கி இவர் போறார். டாக்டர் பாவுஜி பார்க்குறாரு, நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது இவர் சொல்கிறார், நான் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய பாதுகை வீட்டில் வச்சுண்டு அதை அபிஷேகம் பண்ணி அந்த பாதுகா தீர்த்தத்தை மட்டுமே கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது அந்த டாக்டருக்கு ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் ஹண்டர், டாக்டர் ஃபாகர்டின் அந்த காலத்தில் ரொம்பவும் பிரசித்தமான ஆங்கிலேய மருத்துவர்கள் மும்பையில் இருந்தார்கள், இதே அந்த ஜாம்ஷெட்ஜி ஹாஸ்பிட்டலில். அவர்களும் வந்து பார்க்குறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இப்படி எதுக்காக இந்த ஆஸ்பத்திரி பேரை சொல்கிறோம், இந்த டாக்டர் பேரை சொல்கிறோம், இதெல்லாம் சத்தியமாக நடந்த அற்புதங்கள். இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி அற்புதம் வேணும்னு சொன்னால் சுவாமி சமர்த்தர் பண்ணுறதுக்கு சித்தமாக இருப்பார். அவருடைய நாமாவை ஒரு முறையாவது மனசிலிருந்து பக்தியுடன் ஒரே ஒரு முறை அவரை அழைத்து விட்டோம் அப்படி சொன்னால் அற்புதங்களை இன்னைக்கும் செய்து கொண்டு வரக்கூடிய சுவாமி தான். அசக்கிய சக்கிய கர்த்தியில சுவாமி அப்படின்னால் எது நடக்க முடியாதோ அதை நடத்தி காட்டக்கூடிய தெய்வம் சுவாமி சமர்த்தர். இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொன்னால், அவர்கள் காலை துண்டிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருந்த பொழுது அவர் அங்கிருந்து அதை தடுத்தாட்கொண்டு அவரை அனுகிரகித்து அவரை எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. சுவாமி சமர்த்தர் அவருடைய பக்தர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்து அவர்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவார், கைவிட மாட்டார். பியூனகா கோஷ் மே துஜா பாட்டிஷி ஆகே. மராட்டியத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ கவலைப்படாத, நீ எதுக்கு பயப்படுற, நான் உன் கூட இருக்கேன். இது தவிர சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அனன்யா சிந்தியன் தோமாம் யஜனா பரிபாஷதே தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் மகாமியம். என்னுடைய பொறுப்பு, யோர் வெல்ஃபேர் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சுவாமி மகாராஜ் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நீ நல்லாக இருப்பதுங்கிறது நான் பார்த்துக்கணும், அது என்னுடைய பொறுப்பு. இது போன்ற ஒரு குரு, ஒரு தெய்வம் நம் நாட்டில் மராட்டிய தேசத்திலெல்லாம் வாழ்ந்திருக்கார். நம் தமிழகத்திலும் காஞ்சிக்கு ராமேஸ்வரத்துக்கெல்லாம் வந்திருக்கார். அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் செய்திருக்கோம். இந்த மகான் ரொம்ப அற்புதமான மகான் அல்லவா. இவரை நோக்கி சேஷாச்சாரியா அக்னிஹோத்ரி அப்படிங்கிற ஒரு பக்தர் இருக்கார். அந்த அக்னிஹோத்ரிக்கு எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு துறவி மாதிரி அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த அக்னிஹோத்ரிக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். சுவாமி மகாராஜுக்கு நிறைய பேர் பதார்த்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து படைப்பார்கள். நமக்கெல்லாம் வகை வகையாக ருசியாக சாப்பிடணுங்கிற மனசில் இந்த ஆசை இருக்கும் இல்லையா. எல்லாருக்கும் அவளுக்கு பிடிச்ச ஒரு பதார்த்தம் இருக்கும். அந்த பர்ஃபியை பார்த்தா இவருக்கு ரொம்ப 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 இஷ்டம். இவருடைய ஒரே ஒரு ஆசை, எப்போ வேணாலும் சுவாமி மகாராஜ் இவருக்கு எப்போவுமே இவர் மீது கோவப்பட மாட்டார், எப்பொழுதும் இவருக்கு காட்சி தருவார், அனுகிரகம் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஒரு செல்லப்பிள்ளை போலவே இருந்தார். ஆனால் இவருக்கு அந்த பர்ஃபி மட்டும் வாங்கி சாப்பிட்றணும், அதுவும் என்னென்னா ஒரு தட்டு நிறைய பர்ஃபி வாங்கி சாப்பிட்ணுங்கிறது இவரோட மனசில் வந்த ஆசை. அது உடல் நலத்துக்கும் நல்லதில்லை, ஆன்மீகத்தில் ஆசை அப்படிங்கிறதும் நல்லதில்லை. ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படபட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே திருமூலர் திருமந்திரம். இந்த ஆசை அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே இறைவனிடம் பக்கத்தில் போய்விடலாம். இந்த அக்னிஹோத்ரிக்கு பிரம்ம ஞானம் எல்லாமே கைகூடி வந்து கொண்டிருந்த நிலையில் இந்த பர்ஃபி மேலே எதற்காக அவருக்கு அந்த ஒரு ஆசை வந்தது? எப்பொழுது இந்த ஆசை வந்ததோ அதற்கு பிறகு சுவாமி சமர்த்தர் அவர் எப்பொழுது பார்த்தாலும் திரும்பிக் கொள்வார். அவர் தரிசனம் பண்ணலான்னு போனால் சுவாமி தூங்கிக் கொண்டே இருப்பார், எழுந்திருக்க மாட்டார். ஒரு சிறு பிள்ளை போல் இவருக்கு போக்கு காட்டிக்கொண்டே இருப்பார். இவருக்கு மனசு மிகவும் மிகவும் வேதனை ஆகிவிட்டது. ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வந்தது? ஏன் சுவாமி மகாராஜ் நம்மளை தரிசனம் பண்ண விட மாட்டேங்கிறார்? அவர் ஒருமை கூட அந்த பௌர்ணமியில் போடக்கூடிய அந்த பொலிவான அந்த முகத்தை ஏன் நம்மளால் பார்க்க முடியவில்லை? இவர் மனசு அப்படியே கஷ்டப்படுறார். சரி, யோசிச்சு பார்த்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறார். கடைசியில் இவர் என்ன ஒரு முடிவுக்கு வர்றாருன்னா, சரி இந்த பர்ஃபி தானே நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டோம், வேண்டாம் இந்த பர்ஃபியை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறார். இனிமேல் இந்த பர்ஃபியெல்லாம் நம்ம சாப்பிடப்பட்டோம்னு நினச்சா இவருக்கு அந்த வைராக்கியம் எப்போ வருது தெரியுமா? அந்த மாட்டு சாணமெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கார். அப்போ சொல்கிறார், சரி இந்த மாட்டு சாணத்தை கூட வாயில் போட்டால் தப்பு கிடையாது, இனிமேல் இந்த பர்ஃபியை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். ஒரு சாப்பாட்டு பொருள் மேலே நமக்கு ஒரு ஆசை வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நம்ம விடுறதுங்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் நடந்த அதிருத்திரத்தில் ஒரு ஆச்சாரியால் செய்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்துருப்போம். தெப்பெருமாநல்லூர் சாஸ்திரிகள் அப்படிங்கிற ஒரு மகான், அவரால் சரியாக ருத்ரம் சொல்ல முடியலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த மிராஸ்தார் அவரை உதாசீனப்படுத்தி அவர் சக்கர பொங்கல் திரும்ப திரும்ப போடுங்கன்னு கேட்டதையும் காதில் வாங்காமல் போயிருப்பார். அப்போது அந்த விஷயம் அவரோட மனசை ரொம்ப 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 துன்பப்படுத்தி இருக்கும்.
அப்பொழுதுதான் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமி முன்னாடி போய் அவர் சொல்லுவார், இறைவா, நான் உனக்கு எவ்வளோ தினம் ஜெபிச்சிருக்கேன், இனிமேல் இந்த நாக்கு சக்கர பொங்கல் எந்த இனிப்பு பதார்த்தையும் இந்த நாக்கு சுவைக்காது அப்படின்னு சொல்லி அந்த திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் 5 முறை வலம் வந்திருப்பார். அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது அங்கே அக்கல்கோட் சுவாமி மகாராஜ் சொன்ன அந்த பர்ஃபி அற்புதத்தில் மட்டும் இங்கே நம்மளோட தென்னகத்திலையும் இதெல்லாம் நடந்திருக்கு. பிறகு அந்த மிராஸ்தார் அவர் போய் அவருக்கு பிராயச்சித்தம் கிடைக்கலை, அந்த தெப்பெருமாள் சாஸ்திரிகள் அப்பொழுது இறைவனடியை சேர்ந்து விட்டார் அப்படிங்கிறது கூட நம்ம மகாபரிவா செய்த ஒரு அற்புதம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அல்லவா. இப்போது எதுக்காக இதை சொன்னோம்னா, அந்த சாப்பாட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக அது துன்பத்தில் தான் போய் முடியும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டுமே தவிர எந்த விஷயத்து மீது நம்ம ஆசைப்படவே கூடாது. சுவாமி சமர்த்தர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், நான் சுவாமி இந்த பிணங்கள்லாம் எரித்து இந்த ஈமச்சடங்குகள் செய்கிற காரியமெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த தொழிலை நான் பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். இது எப்போ தெரியுமா சுவாமி கிட்ட அந்த கேள்வியை கேட்குறார். சுவாமி அவர்கிட்டக்க என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவரையும் அவருடைய மனைவியும் அங்கே வந்த பொழுது எனக்கு 4 பதார்த்தங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி சுவாமி மகாராஜ் சொல்கிறார். என்ன வேணும்னு கேட்குறாருன்னா முறுக்கு வேணும்னு கேட்குறார். அப்புறம் 4 பதார்த்தங்கள்லாம் கேட்குறார். இது போலவே எனக்கு பாயசம் மாதிரி வேணும், சுண்டல் மாதிரி வேணும், அப்புறம் ஒரு கத்திரிக்காய் ஒரு கறி மாதிரி, இது மாதிரி 4 விஷயங்கள் கேட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுன்னு கேட்கும் பொழுது அவர்கள் செய்து எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். கடைசியில் பார்த்தா 3 தட்டு மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. இவர்களுக்கு 2, சுவாமி மகாராஜுக்கு 1 அப்படின்னு சொல்லி. அப்புறம் அங்கு 2 பேர் வந்ததன் காரணத்தினால அவர்களுக்கு இவர்களுடைய சாப்பாடையும் கொடுத்துடுறார்கள். அப்போது சுவாமி மகாராஜுக்குன்னு வைத்திருக்கக்கூடிய சாப்பாடு மட்டும்தான் இருக்குது. அதையும் அங்கே வந்த ஒரு ஏழை எளியவர்கள் கேட்டுறாரு. அப்போது சரி இவர் வழி இல்லாமல் கொடுத்த உடனே சுவாமி மகாராஜை போய் ஒரு பதற்றத்துடன் இவர் பார்க்க போகிறார்கள். அப்போ சுவாமி மகாராஜ் அங்கே என்னென்னலாம் பதார்த்தம் இவர்கள் சமைச்சிருந்தார்களோ அது எல்லா பதார்த்தங்களுடைய நன்மைகள் என்ன, அது எப்படிலாம் சுவையாக இருந்ததுன்னு அது ஒன்றையும் சொல்லி அங்கே ஏப்பம் விட்டு சொன்னார். நான் இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன், யார் வயிற்றுக்கு போனால் என்ன, நான் தான் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆயிற்று அப்படிங்கிறத உணர்த்தினார். அப்பொழுது தான் இவர் கேட்கிறார், சுவாமி நான் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேனே, நான் அது பண்ணலாமா அப்படிங்கிறப்போ சுவாமி மகாராஜ் சொல்றார், நீ எதை வேண்டுமானால் செய், ஆனால் நிஷ்காமியமாக செய், அதன் மீது பற்றில்லாமல் செய் அப்படின்னு சுவாமி மகாராஜ் சொல்றார். சுவாமி மகாராஜ் அடிக்கடி சொல்வார், யாரோட மூஞ்சில் முழிக்கக்கூடாதுனால் சோம்பல் செய்பவன் கிடையாது, சோம்பேறியாக இருக்கிற மூஞ்சில மட்டும் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்வார். இப்படியெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் செய்து கொண்ட சுவாமி ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து அவர் தனக்கு பிரியமான பக்தரை காப்பாற்ற மாட்டாரா? எப்பொழுது அவரோட மனசில் இந்த வைராகியம் வந்ததோ, அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் விஸ்வரூப தரிசனத்தை அவருக்கு அருள் காட்சி கொடுத்தார். எப்பொழுது வேண்டுமானாலும் அவருக்கு பழைய மாதிரி எப்படி இருந்தோ அவர் செல்லப்பிள்ளை போலவே சுவாமி மகாராஜிடம் மறுபடியும் சுவாமி சேர்த்து கொண்டார். அந்த ஆசையை விட்ட மறுக்கணமே மறுபடியும் சுவாமி மகாராஜ் இவரை திரும்பவும் பக்கத்தில் அழைத்து கொண்டார் அப்படிங்கிறது நம்ம 2வது அற்புதமாக பார்க்குறோம். 3வதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன அதில் அப்படின்னு பார்த்தோம்னா, கடன். எதற்காக ஒருத்தர் கடன் வாங்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, போர்மானி அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் குல்கர்ணி அப்படிங்கிறவர் பணம் கொடுக்கிறவராக இருக்கிறார், கடன் கொடுக்கக்கூடியவர். அவரிடம் கணபத் ராவ் அப்படிங்கிற ஒரு மனிதர் அவர் போய் அவர்கிட்ட கடன் வாங்குறார். எதனாலனா அவர் செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் விவசாய தொழில் செய்து கொண்டிருக்கார். விவசாயம் அப்படிங்கிறது இறைவனுடைய சித்தத்தின்படி நடப்பது. அந்த விவசாயியே சாட்சாத் இறைவனின் ஸ்வரூபம். இதெல்லாம் சுவாமி மகாராஜுக்கு தெரியும் அல்லவா. இந்த குல்கர்ணியிடம் இந்த கணபத் ராவ் போய் கேட்கிறார், எனக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லி. அந்த குல்கர்ணியும் கடன் கொடுத்து ஆவணங்கள் எல்லாம் எழுதி வாங்கிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த 5 வருடங்களுக்கு இந்த நிலங்கள் மீது இவருக்கு உரிமை இருக்கும். ஒருவேளை இந்த கடன் கட்டாமல் விட்டுவிட்டார் அப்படின்னு சொன்னால் இவருக்கு உரிமை இருக்கும். அதனால கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த கடனை கொடுத்துடுறார். முதல் ஆண்டு விளைச்சல் அமோகமாக இருக்கு. இந்த அளவு லாபம் அவர் பார்த்ததே இல்லை கணபத் ராவுக்கு ரொம்ப சந்தோஷம். சுவாமி மகாராஜோட கடாட்சத்தால் நல்லபடியாக விளைச்சல் நல்லபடியாக அற்புதமாக நடந்திருத்தே அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் போய் என்ன கேட்கிறார், நான் குல்கர்ணி கிட்டக்க, ஐயா இப்பொழுது தாங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள், நான் நல்ல லாபம் வந்துவிட்டது விவசாயத்தில், இந்த கடனையும் திருப்பி செலுத்துகிற அளவுக்கு அவருக்கு பணம் வந்துடுது, அதனால் கடனையும் திருப்பி செலுத்திட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த 5 ஆண்டுகள் நான் வரக்கூடிய லாபத்தில் எல்லாம் உங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுத்துடுறேன், நீங்கள் அதை மட்டும் எனக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த நிலத்தின் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய உரிமை இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தாங்கள் விட்டு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு ஒரு நியாயமான கோரிக்கையை வைக்கிறார். ஆனால் குல்கர்ணி ஒற்றுக்கொள்வதில்லை. இவர் சுவாமி மகாராஜை நோக்கி போகிறார் கணபத் ராவ். சரி இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுதெல்லாம் ப்ரீ க்ளோஷர் ஆஃப் லோன்லாம் பார்த்தோம்னா இந்த காலத்தில் ரொம்பவும் சாமானியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அந்த காலத்தில் அதுவும் ஒரு விவசாய தொழில் செய்பவருக்கு எவ்வளோ கஷ்டம். இந்த காலத்திலும் விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்கார். இவர் நேராக போகிறார்
சுவாமி மகாராஜை பார்க்க வர்றார். சுவாமி மகாராஜை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சுவாமி மகாராஜ் சில நேரத்தில் அவர் என்ன பதில் சொன்னாலும் நமக்கு அது என்ன அர்த்தம் உடனே புரியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சாஹிபோட பங்களாவுக்கு போய் பார் அப்படின்னு சொல்லி விடுறார். சாஹிபோட பங்களாவுக்கு போ அப்படின்னா என்னன்னு இவர் கணபத்ராவ் யோசிக்கிறார். அதுக்கப்புறம் தான் மாம்லத்தார், அதாவது இந்த கலெக்டர் இருப்பார் இல்லையா அந்த காலத்தில், அவர்களை போய் பாரு அப்படின்னு சொல்லி சுவாமி மகாராஜ் சொல்கிறது இவருக்கு புரிய வருது. அதுக்கப்புறமா தான் இவருக்கு மனசில் ஒரு எண்ணம் வருது. சரி, இந்த குல்கர்ணி இந்த மாதிரி ஒத்துக்கொள்ளாமல் போகிறார் இல்லையா, நம்ம ஏன் ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒன்று போட்டு இதிலேருந்து இந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வுங்கிறது அந்த மாமலத்தாரே முடிவு செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி அவரிடம் போய் இவர் அணுகிறார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறார். 2 பேரிடம் விசாரணை செய்துவிட்டு ஒரு பிரசித்தமான விவசாயி ஒருத்தரை கூட்டின் வரார். இதில் இந்த பிரச்சனைக்கு என்ன அப்படிங்கிறது தாங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னபோது அந்த விவசாயி வரார். அந்த விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் அவர் ஆய்வு செய்கிறார். இந்த விவசாய தொழில் அமோகமாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இந்த விவசாயி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடன் கொடுத்தவருக்கு என்ன மனசில் எண்ணம் அப்படின்னால், ஒருவேளை இந்த 3-4 வருஷங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும், அந்த பூமியும் நல்ல ஒரு வறண்ட பூமியெல்லாம் கிடையாது, அந்த பூமி நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலம் அது, பொன் விளையும் நிலம் அது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் 5 ஆண்டுகள் இவருக்கு கொடுத்த கடனுக்கு மேலே அதிகமாக வட்டி வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று நடந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த மழையெல்லாம் வராமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நிலங்களுக்கும் இவரே சொந்தக்காரர் ஆகிவிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களில் தான் இந்த ஆவணங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கார் அப்படிங்கிறத அந்த மாமலத்தாருக்கு இவர் தெளிவாக சொல்லிவிடுறார். உடனே அந்த மாமலத்தார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குல்கர்ணியிடம் தாங்கள் இவ்வாறு செய்தது தவறு அப்படின்னு சொல்லி, இந்த விவசாயிக்கே தான் இந்த நிலங்களுக்கு மீதெல்லாம் சொந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி, தாங்கள் இவர் எப்படி என்ன சொன்னாரோ, இவர் தான் கடனை திருப்பி கொடுத்து விட்டார் அல்லவா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவர் உங்களுக்கு லாபத்திலும் ஒரு பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா, அதற்கு தாங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடித்து வைத்தாராம். ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் அப்படிங்கிறதுல இந்த காலத்தில் நம்ம கேள்விப்படுறோம். இது எல்லாத்தையும் அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இதில் சாதாரணமான ஒரு இடத்துல சக்கரவர்த்தி போல் சிம்மாசனத்தில் நம்மளுடைய இதயங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு பக்தர்களோட ஹிருதயங்கள் இன்னைக்கும் வாசம் செய்து கொண்டு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மகான் தான் ஸ்ரீ சுவாமி சமர்த், அக்கல்கோட் மகாராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தெய்வம். இன்றைக்கும் நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னால் இந்த தெய்வத்தோட பாதங்கள் நம்ம அப்படியே சரணாகதி அடைஞ்சு வேண்டி கேட்டுக்கொண்டோம் சொன்னால் நிச்சயமாக இந்த தெய்வம் நம்மிடம் பேசும் அப்படிங்கிறது சத்தியம். எங்கிருந்தாவது நமக்கு ஒரு பதில் வரும் அப்படிங்கிறது சத்தியம். இவர் பக்தர்களை எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. பக்தர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பக்த ரட்சகனாக, ஒரு ஆபத் பாந்தவனாகவே இருந்த சுவாமி மகாராஜ் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறார், நாளைக்கும் அப்படிதான் இருப்பார். இந்த சுவாமி சமர்த்தருடைய அற்புதங்கள் எல்லாம் இப்பொழுது அவரோட அருளால் தியானித்தோம் அல்லவா. எப்பொழுதுமே சுவாமி சமர்த்தருடைய இந்த சிந்தனை மனசிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ராமநவமி நன்னாளில் இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் என் குருநாதர் ஆகக்கூடிய அந்த பேசும் தெய்வம் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகர் அக்கல்கோட் மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.